ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டைக்கும் இடியாப்பத்துக்கும் அரிசி மாவு வெளியில் வாங்கி தானே வீட்டில் பண்ணுவோம். அதை எப்படி நம்ம அந்த மாவு வீட்டில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சணும். அதாவது நிழலில் காய வைக்கணும். எந்த அளவுக்குனா, நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து உதிர்ந்து கொட்டணும் கையிலேருந்து. அந்த அளவுக்கு நிலக்காய்ச்சலாக போட்டுடணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து சல்லடையில் போட்டு சலிக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி மிக்சியில் அரையாத அரிசி கொஞ்சம் கொஞ்சம் குருணை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை திருப்பி இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி நல்லா சலித்து நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த சலித்த மாவை என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டில் இட்லி ஊற்றுவோம்ல, அந்த இதில் வந்து இட்லி சட்டியில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கணும். ஸ்டீம் பண்ணால் ஓரளவுக்கு நம்ம கையில் பிடிக்கும் போது நல்லா ஒட்டாமல் வரணும். அந்த மாவை எடுத்து காய வச்சு நம்ம வச்சுக்கணும். இந்த மாவை எப்படி யூஸ் பண்ணி இடியாப்பமும் கொழுக்கட்டையும் செய்கிறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.